சர்ப்பங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நுழையாம நீதான் பாத்துக்கணும் தாயே. என்ன நம்பி இவன் தேடி வந்திருக்கான். எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் தாயே. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமான்னு எனக்கு பயமா இருக்குங்க. சரோஜா, நீங்க 2 பேரும் ஏன் அமிர்தாவை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறீங்க? என்ன சித்தப்பா அது? அமிர்தாவுக்கு இந்த ஊர் புதுசு. அதுவும் இல்லாம அவளுக்கு தனியா வெளியே போய் பழக்கம் இல்ல. இதுல இருக்கிற பொடிய காஃபில கலந்து கொடுத்துட்டா அவங்க கதை முடிஞ்சிடும். ராஜி சொல்றது உண்மைதான். ஒரு சில நேரத்துல என் மூளை சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குது. அதனாலதான் பை மிஸ்டேக் 2 பேர்னு சொல்லிட்டேன். எங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்தாங்க காஃபி குடிங்க. என்ன நீங்களும் குடிங்க. நல்லா காஃபி போட்டிருக்கேன்ல? இவங்க 2 பேர் உடம்புக்குள்ளயும் இப்ப விஷம் கலந்தாச்சு. இன்னும் 3 மணி நேரம் 2 பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இல்ல நரகத்துக்கு போயிடுவீங்க. அங்க உங்களை வரவேற்கிறதுக்காக யமதூதர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிளம்புங்க, சீக்கிரம் தொலைஞ்சு போங்க. திடீர்னு ஏன் எனக்கு இப்படி ஆகுது? என்ன நடக்குதுங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. பரமேஸ்வரா, எனக்கு வேண்டியவங்க யாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது? இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரோஜா, நான் போய் அமிர்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரமா வந்துருங்க. நான் கிளம்புறேன் சித்தப்பா. சரிப்பா. என்னங்க? சரோஜா, சரோஜா, என்னாச்சுமா? சரோஜா, சரோஜா, என்னாச்சுமா? சரோஜா, 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 என்ன பண்ணுது? என்னாச்சுமா? சரோஜா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ டாக்டர், டாக்டர், சித்தப்பா, 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 டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ ராஜி, ஏன் 2 பேரும் இப்படி துடிக்கிறாங்க? என்னாச்சு இவங்களுக்கு? என்னங்க, முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல வேண்டாம், முதல்ல 2 பேரையும் தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கலாம். என்னங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி சரி, நான் பண்றேன். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் இப்படி துடிக்கிறீங்க? ஒரு நிமிஷம், அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ண போயிருக்காரு. வந்துருவாரு. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. சித்தி, இங்க என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. ஆனா யாருக்கு என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சித்தி. ஆமா அமிர்தா, உனக்கு ஆதரவு கொடுத்து உன்னை சொந்த பொண்ணா பாத்துக்கிற உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க சித்தப்பாவே அவங்க குடிக்கிற பானத்துல விஷத்தை கலந்து கொடுத்துட்டான். இப்ப அவங்க வாழ்வா சாவான்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? அந்த தேவராஜ அப்பாக்கும் அம்மாக்கும் விஷத்தை கொடுத்திருக்கானோ? இதெல்லாம் அநியாயம், ரொம்ப தப்பு சித்தி.
ஒரு பக்கம் எங்க அப்பா அம்மாவை கொன்ன என் எதிரிங்க என்னை தேடி கண்டுபிடிச்சு என்னை மொத்தமா அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த உலகத்துல எனக்கு அப்பாவா அம்மாவா ஆதரவு கொடுத்த சரோஜாவும் விக்ரமும் இன்னைக்கு அவங்க சொந்த சித்தப்பாவாலே அநியாயமா கொல்லப்படுறாங்க. இது எப்படி நியாயமாகும் பரமேஸ்வரா? அவங்க வீட்டு உப்ப சாப்பிட்டு அவங்களையே கொலை பண்ணணும்னு நினைக்கிற இந்த கொடூரமானவங்கள என்ன பண்றது? அமிர்தா, எது நியாயம் எது அநியாயம்னு கணக்கு போடுற சமயம் இது கிடையாது. போ, சீக்கிரமா போய் அவங்கள காப்பாத்து. நீ தாமதிச்சா அவங்கள உயிரோட பார்க்கவே முடியாது. உண்மைதான், நான் எப்படியாவது அவங்கள காப்பாத்தி ஆகணும். அவங்க 2 பேரும் சாக நான் விட மாட்டேன். என் அப்பா அம்மா செத்து போன மாதிரியே அவங்களையும் ஒருத்தர் கொல்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஹலோ, நான் தேவராஜ் பேசுறேன். டாக்டர், எங்க விக்ரம் சரோஜாக்கு திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு. நல்லா இருந்தாங்க, திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. பேசவே முடியல அவங்களால, துடியா துடிக்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? நீங்க ஊர்லயே இல்லையா? இப்ப என்ன பண்றது? வேற யார்கிட்ட கூட்டிட்டு போகணும்? இன்னைக்கு ஊர்ல பந்த் வேற எங்கேயும் போக முடியாது. இல்ல, ஹலோ டாக்டர், ஹலோ. ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்றீங்க? ஐயோ ராஜி, நான் என்ன அப்பேற்பட்ட முட்டாள்னு நினைச்சேன். இங்க பா, டாக்டருக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணல, நான் டயலே பண்ணலமா. சும்மா அவங்க காதல விழணும்னு நடிச்சேன், அவ்வளவுதான். அப்படியா? எங்க நிஜமா நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தேன். என்ன ராஜி, அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணுவேனா? ஏமா, அவங்க சாகணும்னு விஷம் கலந்து கொடுத்தவனே நான் தான். இப்ப அவங்கள காப்பாத்த நானே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவேனா? நிச்சயமா ஃபோன் பண்ண மாட்டேன். இவங்க 2 பேரும் செத்துருவாங்கல்ல, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவேன். ஏன் சொல்லு? எதுக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாமா? அர்ஜுன், ஏன் கண்ணத்துல அரைஞ்சிட்டல? நான் நினைச்சிருந்தா இதையே பெரிய இஷ்யூ ஆக்கி என்னால கலாட்டா பண்ணிருக்க முடியும். இந்த விஷயத்தை உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவ, பெரிய தியாகி, சகிச்சுக்கிற பொண்ணுன்னு நல்ல பேர் வாங்கிட்டேன். அதனால நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் நான் சகிச்சிட்டு இருப்பேன். நீ என்ன அடிச்சது என்னால தாங்கிக்க முடியலதான். ஆனா என் கழுத்துல என்னைக்கு நீ 3 முடிச்சு போடுறியோ, அன்னையில இருந்து நீ இன்னைக்கு அடிச்ச அடி வரைக்கும் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பேன். அமிர்தா, என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய பயமுறுத்துறியா? இப்ப எப்படி இந்த வீட்டுக்குள்ள நீ வரன்னு நானும் பாத்துறேன். நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் வீட்டை சுத்தி திக்பந்தனம் போட்டிருக்க. இனி நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிறது கனவுல கூட நடக்காது. உனக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள சம்பந்தம் இதோட முடிஞ்சது.
இந்நேரத்துக்கு விக்ரம் சரோஜா 2 பேரோட கதையும் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடு மொத்தமும் எனக்கு தான் சொந்தம். நான் தான் இங்க ராஜா, என் பொண்டாட்டி ராஜி தான் இங்க ராணி. பாருடி, பாரு, நல்லா கண்ணை திறந்து பாரு. எனக்கு என்ன குறை? அந்த அமிர்தா விட நான் அழகா இல்லையா? நான் அசிங்கமாவா இருக்கேன்? நான் யாருன்னு உனக்கும் நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கலனா நான் ராட்சசி ஆயிடுவேன்னு தெரியும். இப்போ நீ எனக்கு வேணும். அது சாதாரண ஆசை இல்ல, உன் மேல வெறியா இருக்கேன். உன்னை அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரே ஒரு தடவை நீ எனக்கு சொந்தமாயிட்டா, அதுக்கப்புறம் உன்னை, உன் குடும்பத்துல இருக்கவங்கள என் காலுக்கு அடியில மிதிச்சு தூக்கி எறியலனா என் பேர் மயூரி இல்ல. சுவாமி, இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை நான் ஜபிச்சேன். அப்போ ஒரு பாம்பு என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. அதை பிடிக்கலான்னு நினைச்சேன். ஆனா என்னால கையை கூட நீட்ட முடியல, என்னால பேச முடியல. ஜபம் பண்ணலான்னா குரலை சுத்தமா வரல. சுவாமி, ஒருவேளை அந்த பாம்பு ராஜநாகமா இருக்குமோ? அதனாலதான் என் கையால் அவளை பிடிக்க முடியல போல இருக்க. சொல்லுங்க சுவாமி, வந்த பாம்பு நான் தேடிட்டு இருக்கிற நாகராணி தானே? உண்மைதான் ருத்ரா, நீ இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான். உன் முன்னால வந்துட்டு போனது நீ தேடிக்கிட்டு இருந்த நாகராணி தான். அதனாலதான் அந்த நேரத்துல எனக்கு ஒரு விசித்திர உணர்வு வந்தது. நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திர சக்தியால அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த என்ன பேச முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. அந்த பாம்பு என் கண்ணு முன்னாடி வந்தப்போ அதை பிடிக்க கூட விடாம என்ன தடுமாற வச்சத அந்த நாகராணி தான் போல இருக்க. அவ ராஜநாக வம்சத்தை சேர்ந்த நாகராணி. அவளை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தெரியும் சுவாமி, அந்த நாகராணி ரொம்ப சக்தி வாய்ந்தவதா. நான் தவம் செய்ய உட்காரும் போது எனக்கு அது தெரிஞ்சது. நீங்க சொல்லிக் கொடுத்த மந்திர சக்தியோட பலனாலதான் அவ நான் இருக்கிற பக்கம் வந்தான்னு எனக்கு தோணுது. உங்க மந்திர சக்தியெல்லாம் மீறி அவ தப்பிச்சு போயிருக்கானா? அவ நிறைய மாய வித்தைகளை தெரிஞ்சவளா இருக்கணும். அதனாலதான் நீங்க சொல்லிக் கொடுத்த மந்திர சக்தியெல்லாம் மீறி அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. யாருடைய சக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க சக்தி வாய்ந்தவங்க. அதை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் உலக நியதி. இதை மீறி நடக்க அந்த ஆண்டவனால கூட முடியாது. ஏன் முடியாது சுவாமி? உங்களை மாதிரி மகான்கள் மனசு வச்சா என்ன வேணும்னாலும் சாதிக்க முடியும். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாம இந்த முறை முன்னாடி சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை விட அதிக சக்தியை கொடுக்கிற மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க சுவாமி. குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடியே ஒரு தாய் அதுக்கு பாலை கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு தாயோட அருமையோ மதிப்போ தெரியுமா ருத்ரா? பசி வரும்போது குழந்தை அழும். அப்படி பசி வரும்போது தான் அந்த பசி எப்படி இருக்கும்னு குழந்தைக்கு தெரியும். அந்த பசியால தான் தாய்ப்பாலோட மதிப்பு அந்த குழந்தைக்கு தெரியும். அப்படின்னா எனக்கு மந்திர சக்தியோட அருமை தெரியலன்னு சொல்றீங்களா? எல்லாருக்கும் பசி இருக்கும் ருத்ரா, ஆனா அது எப்படிப்பட்ட பசிங்கிறது முக்கியம். நாம கேட்ட உடனே எல்லா வித்தைகளும் நமக்கு சுலபமா கிடைச்சிருச்சுன்னா கடும் தவம் புரிஞ்சு சக்திகளை அடைய வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. பக்தியும் பொறுமையும் இல்லைன்னா மனசு சுத்தமா இருக்காது. மனசு சுத்தமா இல்லைன்னா எவ்வளவு தவம் இருந்தாலும் எதையும் உன்னால அடைய முடியாது. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அத பக்தியோட தான் நான் கத்துக்கிறேன். மனசு தெளிவா வச்சுக்கிட்டு தான் தவம் பண்றேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாதீங்க. அவசரப்படாத. எல்லாத்துக்குமே காலமும் நேரமும் கூடி வரணும். அப்படி கால நேரம் கூடி வர்ற வரைக்கும் நீ பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். அது வரைக்கும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை பக்தியோட சொல்லிக்கிட்டே இரு. சரிங்க சுவாமி, அப்ப நான் கிளம்புறேன்.
எல்லாமே தெரியும், ஆனா எதையும் சொல்ல முடியலையே. அடுத்து என்ன பண்ண போற சங்கரா? எந்த மகா காரியத்துக்காக முகூர்த்தம் குறிச்சுக்கிட்டு இருக்க? ஓம் நம சிவாய. சித்தி, என்ன இதெல்லாம்? நான் வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு யாரோ இங்க இருந்தே என்ன தடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் என்னோட அப்பா அம்மாவை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறதுக்கு நிழல் கொடுத்து அம்மா அப்பா பாசத்தை எனக்கு கொடுத்தவங்க எனக்கு உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ நான் தினமும் வழிபடுற கடவுள் எனக்கு உதவி செய்ய வர மாட்டேங்கிறான். சித்தி, நான் இப்ப என்ன பண்றது? ரெண்டு பேரும் உயிருக்காக போராடுறாங்க, துடிக்கிறாங்க. ஆனா என்னால வீட்டுக்குள்ள போகவே முடியல. நான் எப்படியாவது அவங்களை காப்பாத்தியே ஆகணும். நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நீங்க தான் எனக்கு வழி காட்டணும் சித்தி. மன்னிச்சுடு அமிர்தா, இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த தீர்வும் தெரியலமா. என்னுடைய எல்லா சக்திகளையும் அந்த மந்திரவாதிய கட்டி போடுறதுல நான் எழுந்துட்டேன் அமிர்தா. என்னால இப்போ உனக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்ய முடியாது அமிர்தா. இதுக்கு மேலயும் தாமதிக்க வேண்டாம். நீ எந்த அளவுக்கு தாமதிக்கிறியோ அந்த அளவுக்கு அவங்க உயிருக்கு ஆபத்து. அவங்க வயிற்றுக்குள்ள போயிருக்கிற விஷயம் ரொம்ப பயங்கரமான விஷயம் அமிர்தா. அவங்க உயிரோட இருக்க போறது இன்னும் 3 மணி நேரம் தான் அமிர்தா. ஏற்கனவே நேரம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா, அம்மா, உங்களை நிச்சயமா நான் சாக விட மாட்டேன். உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். சாரி மயூரி, ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்து உன் மேலே கை வாங்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி. சாரி கேட்காத அர்ஜுன், எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கொலை பண்றதுக்கு கூட உரிமை இருக்கு. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன்டா. நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்க. ப்ளீஸ் மயூரி, அவ்வளோலாம் பாசம் வைக்காத. ஏன் தெரியுமா? தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத அர்ஜுன். உன்னை விட்டுட்ட வேற யார் மேலேயும் என்னால பாசம் காட்ட முடியாது அர்ஜுன். உன்னை தவிர வேற யாரையும் புருஷங்கிற ஸ்தானத்துல என்னால பார்க்க முடியாது. நான் ஆசைப்பட்ட ஆம்பளையும் நீதான், கடைசி ஆம்பளையும் நீதான். உனக்காக எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, அதெல்லாம் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். மொத்தத்துல எனக்கு நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தா அது போதும் அர்ஜுன். ப்ளீஸ் மயூரி, என் நிலைமை உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. என் மனசுல அமிர்தா இருக்கான்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். இத்தனை நாளா உன் மனசுல யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முழுமையா நீ அவளை மறக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உண்மையா காதலிக்கிறவங்க நமக்கு கிடைக்கலன்னா நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இப்பவும் மனசுல அமிர்தா இருக்கிறது உண்மைதான்.
காலப்போக்குல நீ அவளை மறக்கலாம். அதுக்கப்புறமாவது உன் மனசுல எனக்கு ஒரு ஓரமா இடம் கொடுப்பியா அர்ஜுன்? மயூரி, ப்ளீஸ் அர்ஜுன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இப்பவே எனக்கு இடம் கொடுன்னு நான் கேட்கல. உனக்கு வைஃபா ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தாலும் பரவாயில்ல. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் அர்ஜுன். ச்சே. பாத்தீங்களா அமிர்தா, மயூரி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்கா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கண்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சவன. ஆனா மயூரி எனக்காக தினமும் கண்ணீர் விடுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அமிர்தா. ஆமா, நீங்க லவ் அக்செப்ட் பண்ணிருந்தா மயூரி கண்ணீர் விடுற நிலைமை வந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில நீங்க தான் காரணம். ஆமா அமிர்தா, நீங்க தான் காரணம்.